ஹாய், திஸ் இஸ் ரமோ. வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் டிசைன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபீட்பேக். கிரெட் ஃபீட்பேக். இப்போ ஃபீட்பேக் வாங்குறத பற்றி ஆல்ரெடி நான் நிறையா சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. என்னென்னவெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும், நம்ம வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி ஒரு சின்ன ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரூல்ஸை விட அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். அண்ட் ஃபீட்பேக்னா என்ன, எப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அண்ட் எப்படியெல்லாம் வெளியே இருக்குது, எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீட்பேக்னா இப்போ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோ இல்லை இது இப்படி தான் இருக்கணுமோ ஒரு நீடு கிடையாது. பட் டிசைனை பற்றி தெரிஞ்சவருக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது எடுத்துப்போம். மொபைல் இருக்குது, மொபைலில் ஒரு 100 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரீடிசைன் பண்ணுறோன்னு எடுத்துப்போம். அந்த அப்ளிகேஷனை 1 இயராக ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா, இல்லை இன்னொரு டிசைனர் அதை டிசைன் பண்ணுறவருக்கு ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அந்த அப்ளிகேஷனை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியான்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் ஆப்பை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ 1 இயராக அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இந்த இடத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவர் ரீடிசைன் பண்ண போகிற இந்த மொபைல் ஆப்பை. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னவெல்லாம் தேவை, என்னென்னவெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சவர் அந்த மொபைல் ஆப்பை 1 இயராக யூஸ் பண்ணுறவர். ஸோ அவர் தான் இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியான பர்சன். ஸோ இது எதுக்காக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க எந்த இடத்துலேருந்து அந்த டெசிஷன் எடுத்தாங்க, எவ்வளோ அவங்களுக்கு ஏதாச்சும் பட்ஜெட் இருக்கா, இல்லை என்ன மைண்ட் செட்டில் பண்ணாங்க, இல்லை என்ன நீட் இருந்துச்சு, என்ன நெசசிட்டி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாங்களா, இல்லை என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க என்னென்னவெல்லாம் பண்ணாங்களோ அத்தனை பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சா மட்டும்தான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. ஓகே, இப்போ ஃபீட்பேக் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தோன்னா டைரெக்டாக ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பட்டன் டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த பட்டன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா அதை டைரெக்டாக நான் இல்லை அதை ரெட் கலரில் மாற்றிருங்க, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா டோட்டலி அது ராங் ஃபீட்பேக். அண்ட் ஃபீட்பேக் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்கும்போது பயங்கரமாக யோசிச்சுட்டு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் அது பர்சனலாகவே ஹிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம போயிட்டு டைரெக்டாக இப்படி மாற்ற அப்படி மாற்ற ஏதாச்சும் ஒரு இல்லை நல்லா இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினாக கேட்டு, இது ஏன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இதை இப்படி மூவ் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக போயிருன்னு வச்சுக்கோங்க. பர்சனல் அந்த ரேஞ்சில் போகும்போது கண்டிப்பாக எங்களுக்கு ஹர்ட் ஆகும், டைரக்ட் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஃபீட்பேக் கொடுத்தாலாம் ரொம்ப இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2-3 சேர்ந்து ஒருத்தரை புள்ளி பண்ணுற அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. அண்ட் இது ஒரு மாஸ்டர் கிளாஸில் நான் படித்தது, அதனால தான் இங்கே இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கங்க. அடுத்த டைம் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி. ஓகே, ஸோ இந்த பர்சனலாக எடுத்துக்கிறதுனால இப்படியெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடாது, ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க பொசிஷன்லேருந்து புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொன்னேன். ஃபீட்பேக் வாங்குறதுக்கு ஒரு ரூல்ஸஸ் இருக்குது. ஸோ அதை என்னென்னலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒருத்தர் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பப்ளிக்காக என்றைக்குமே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக அது ஒரு ப்ரைவேட் செஷனாக மட்டும்தான் இருக்கணும். கன்ஃபார்மாக அது ஒரு ப்ரைவேட்டாக மட்டும்தான் நீங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். அது ஃபஸ்ட்டு ரூல்ஸ். செகண்ட் ரூல்ஸ் இப்போ அவங்க உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்காம நீங்கள் போய் என்றைக்குமே ஃபீட்பேக் கொடுக்கவே கூடாது. ஃபீட்பேக் கொடுக்குறவங்களும் இப்போது நான் ஃபீட்பேக் கொடுக்குவான்னு கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணால் கொடுத்துக்கலாம். அவங்களாம் உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தா ஓகே. இல்லை நீங்கள் கொடுக்குறனால அவங்கள்ட்ட கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இது 2வது பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்ததான், ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் புரிஞ்சுக்கிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் டைரெக்டாக நீங்கள் இந்த டிசைனை இப்படி மாற்றுங்கன்னு சொல்கிறது ஜஸ்ட் நாட் அ குட் ஃபீட்பேக். என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சஜஷன் கூட நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை விட இப்படி ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு கொஸ்டின் மூலமாக அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா ரொம்ப பெட்டர்.
அண்ட் வந்துட்டு இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து சீனியராக இருக்கீங்க, யூஎக்ஸ் டிசைனர், உங்கள் ஜூனியருக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும் இந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டிசைனில் சொல்லி தராதீங்க, டிசைன் ப்ராசஸில் சொல்லித்தாங்க. ஆல்ரெடி நம்ம 4 ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ரிசர்ச், அனலைஸ், ஐடியாஸ், டெஸ்ட். இந்த 4 ப்ராசஸையும் டிஃப்ரெண்ட் வேல எக்கச்சக்கான மெத்தட்ஸ் இருக்குது டிசைன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் ஏதாச்சும் அவங்க மிஸ் பண்ணுறாங்களா, ப்ராசஸ் மூலமாக அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணி கொண்டுட்டு போனீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஓவராலாக என்னென்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஇயில் எந்த சேஞ்சஸும் டைரெக்டாக இது எப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஃபீட்பேக், கிரிட் ஃபீட்பேக். அப்புறம் வந்துட்டு ஒரு செஷனோ ஒரு மாடியூலோ முடிக்கும் போது ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு மாடியூலுக்கும் சின்னதாக ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அப்போல்லாம் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னமே பெட்டராக இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ஓவராலாக இருக்கும். அண்ட் வந்துட்டு இது ஓவராலாக ஒரு டீம் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை சிங்கிள் பர்சனாக இருக்கலாம். சிங்கிள் பர்சனாக இருக்கும்போதும் சரி, டீம் ஒர்க்காக இருக்கும்போதும் சரி, ப்ரைவேட்டில் மெயின்டைன் பண்ணிங்க. ஸோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப பர்சனலான விஷயம். ஸோ டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, see you soon next video. Bye.